என்ன மக்களே, பிக் பாஸ் வீட்ல சைலண்டா இருந்துட்டு இருப்பார் திவாகர். அவர் அடிச்சு அவரை பெரிய ஆளாக்கி விட்டுருவாங்க போல இருக்குது போயிருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம். முதல் நாள் நைட்டே திவாகர் விசஸ் 2-3 கண்டஸ்டன்ஸ் கிட்டே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படி என்ன சம்பவம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து ஒரு பக்கம் விஜய் பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு கமருதீனோட நிலைமை ஆயிப்போச்சு. அப்படி என்ன பண்ணார் கமருதீன் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆனா பிக் பாஸ் டீம் ஒரு விஷயத்த பிளான் பண்ணி இந்த விஷயத்த வச்சிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன். லவ் ட்ராக் வரணும், லவ் கப்பிள்ஸ் உருவாகணும் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள் உருவாக்கியிருக்காங்கன்னு ப்ரோமோ ரிவ்யூல சொல்லியிருந்தோம். இப்போ அது கண் கூட தெரியுது. நம்ம பிளான் பண்ணது இன்னும் கொஞ்ச நாள்லயே நடந்துரும் போல இருக்கே, சீக்கிரமா நடந்துரும் போலன்ற மாதிரி சில அறிகுறிகள் பிக் பாஸ் டீமுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அதை தாண்டி லைவ்ல நடந்த சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேருமே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உதவியா இருக்கும். மறக்காம போட்டுருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். நான் ஆல்ரெடி என்னோட ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு வில்லன் கேரக்டர் உருவாயாச்சு. அவரு தான் ஒரு மெயின் ரோல் பிளே பண்ண போறாரு நான் சொல்லிட்டு இருந்தேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ். ஏன்னா அந்த வில்லத்துக்கா ஏத்த அறிகுறிகள் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திவாகர் பெட்ரூம்ல அவர் படுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு டவுட், உங்களுக்கு எப்படி டாக்டர்ன்ற பட்டம் கொடுத்தாங்க, நீங்க டாக்டர் திவாகர் என்றது எப்படி அழைக்கப்படுகிறதுன்ற கேள்வியை பிரவீன் ராஜ் போய் கேட்கிறார் திவாகர் கிட்ட. அவர் என்ன சொல்றாரு, இல்லப்பா இதெல்லாம் டாக்டர் கேட்டகரியில தான்ப்பா வருது, இதெல்லாம் இருக்குதுப்பா அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. உடனே கெமி என்ன சொல்றாங்க, இல்ல டாக்டர் அப்படின்றது லா படி வருதா, லாக்குள்ள கொடுத்துருந்தாங்க நான் அக்செப்ட் பண்றேன், அந்த லா படிலாம் வரல, இது அதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி கெமி சொல்றாங்க. உடனே இவர் என்ன சொல்றாரு, இல்ல அதெல்லாம் லா படி வந்துருச்சு, லாக்குள்ளதான் இருக்கு அப்படின்ற மாதிரி திவாகரமே சொல்றாரு. முதல்ல இந்த இடத்துல இது டோட்டலி அன்வான்ட் டாபிக். ஏன்னா திவாகர் அவருடைய ப்ரொஃபஷனல், அதெல்லாம் பண்ணியாச்சுன்றது விஜேஎஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து கண்டஸ்டன்ட் செலக்ஷன்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்ற ஒரு தெளிவுரியுமே கொடுத்து முடிச்சிட்டாரு அந்த இடத்துல. இப்போ இந்த ஒரு டாபிக்கை வச்சு திவாகரை ட்ரிகர் பண்றது அவசியமற்றது. அது ஒரு பர்சனல். ஓகே, கேமை பேஸ் பண்ணி நீ அட்டாக் பண்ணுங்க, இது பண்ணுங்க, ரைட்டு, இது அவருடைய பர்சனல். ஓகே, இதை வச்சு ட்ரிகர் பண்றாங்க. இது அன்வான்டா ஒரு ட்ரிகர் பண்ணி, ஏன்னா ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு பக்கம் திவாகருக்கு பெரிய நெகட்டிவ் இருக்கு இந்த கடந்த 6 மாசமா. அவரை போய் அட்டாக் பண்ணா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம், பெரிய ரீச் ஆயிடலான்ற எண்ணம் வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு மெஜாரிட்டி இருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்தை போய் அட்டாக் பண்றது வாட் இஸ் திஸ் அப்படின்றது இருக்கு. இது அன்வான்டா திவாகரை ட்ரிகர் பண்ண தருணங்கள். இவர் ஒரு பக்கம் சொல்லிடுறாரா, உடனே அதெல்லாம் வராது. யாரு, பிரவீன் ராஜ் சொல்றாரு, டாக்டர்லாம் வராதுங்க, நீங்க டாக்டருக்கு முன்னாடி சஃபிக்ஸ் போட்டாதான் வரும், பிடின்ற சஃபிக்ஸ் போட்டோம்னா நான் அக்ரி பண்ணி ஏத்துக்கலாம். அதை தான் சொல்ற திவாகரம். ஆமா, டாக்டர் பக்கத்துல பிடி பிராக்கெட் போட்டா அது கரெக்ட் தான், அப்போ அந்த கேட்டகரியில வருங்கன்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அது கரெக்ட் தான், ஆனா நீங்க அந்த சஃபிக்ஸ் போடாம வெறும் டாக்டர்னு சொல்ல முடியுமா, வெறும் டாக்டர்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி உடனே பிரவீன் ராஜ் பேசுறாரு. எப்படி வெறும் டாக்டர்ன்றதை சொல்ல முடியாதுன்றதை சொல்றாரு. ஸோ வெறும் டாக்டர்னா எம்பிபிஎஸ் படிச்சவங்களை தான் கூப்பிட முடியும், எம்பிபிஎஸ் பண்ணவங்களை தான் கொடுக்க முடியும், அப்படிதான் வரும்ன்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் நடக்குது. உடனே திவாகர் வந்து, எப்பா நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே இல்ல நீங்க சொல்லி புரிய வைங்கன்ற மாதிரி கெமி கேட்கறாங்க. சொல்லி புரிய வைங்க, அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏமா மெடிக்கல் டேர்ம்ஸ் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாதமா, சொன்னாலும் தெரியாதமா அப்படின்றதையும் சொல்றாரு. உடனே கெமி என்ன கேட்கறாங்க, இல்ல எனக்கும் நிறைய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் நிறைய பேர் தெரிவாங்க, அவங்க கிட்டயும் தெரிஞ்சிருக்கும், இல்ல நான் கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஏமா நான் சொல்லமா விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி அவரே ஒரு பக்கம் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அதான் சொல்லிட்டேனேப்பா அப்படின்றத சொன்ன உடனே நீங்க என்ன இவ்வளவு சத்தமா பேசுறீங்க, கத்தி பேசுறதெல்லாம் உடனே அவர் சொல்லிடுறாரு. உடனே பிரவீன் என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாதிரிலாம் கத்தி பேசாதீங்கன்னா, நீங்க இப்ப கத்தி பேசுறத கேட்கற அவசியத்துல நானும் இல்லை, இந்த வீட்டுல இருக்கிற ஹவுஸ் மேட்சுமே கிடையாது, நீங்க கத்துறதெல்லாம் நான் கேட்கற ஆளும் கிடையாதுன்ற மாதிரி பேசுறாரு. நான் எங்கப்பா கத்தி பேசினேன், பொறுமையா தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் டீசெண்டா சொல்லுங்க உடனே கேட்கிறாரு. நான் கொஞ்சம் டீசெண்டா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பிரவீன் கேட்கிறாரு. நான் டீசெண்டா தானேப்பா சொன்னேன், என்ன டீசெண்டா சொன்னீங்க, என்ன அப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ பிரவீனை பொறுத்தவரையும் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கேற்ற, அவர் சொன்னார்ல நான் ஒரு மிரர் மாதிரி, நீ கொடுக்கறத திரும்ப கொடுப்பேன் போது அவர் டீசெண்டா தான், என்ன டீசெண்டா சொன்னீங்க அப்படின்னும் போது அதை ட்ரிகர் மேல ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்கு அந்த இடத்துல. ஸோ அந்த பர்சனல் அந்த டிகிரியை வச்சு அவரை போய் அட்டாக் பண்ணது எனக்கு நியாயமா படல. அந்த விதத்தில் திவாகர் பக்கம் நியாயம் இருக்கிறதா நான் பாக்குறேன். இது ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷன்லயே அடுத்து என்ன பண்றாரு, அங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல, அப்ப என்ன பண்ணிருக்காரு திவாகர், அவருடைய ஷூ சாக்ஸ் எல்லாத்தையும் கைட்டு வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு போல, அங்க படுக்கிறாரு. அப்போ உடனே எல்லாரும் என்ன பண்றீங்க, திவாகரை பார்த்துக்கிட்டே சொல்றாரு, எல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த ஷூ சாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் வெளியே வச்சிருங்க, ஸ்மெல் வரும், இதெல்லாம் வரும், வெளியே வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாரு, உடனே திவாகர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் ஸ்மெல் வராதுப்பா, இதெல்லாம் வராதுப்பா, இந்த அப்படி, ஆனா இதுல எடுத்துட்டு போய் வெளியே வச்சிருங்க. அந்த இடத்துல திவாகரை வச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு ஷூ சாக்ஸ் ஏசி ரூம்ன்றதால வச்சு இருக்கிறது ஒரு மாதிரி ஆகும், அதை எடுத்துட்டு போய் வெளியே வச்சிடலான்னு சொல்லும் போது அது கேட்கல. அதுக்கப்புறம் அவர் எடுத்துட்டு போய் வச்சாரு.
ஸோ அது வேணுத்துக்கிட்டே ட்ரிகர் பண்ற மாதிரி சில விஷயங்கள், அந்த டாக்டர் இஷ்யூல திவாகர் மேல தப்பு இல்லை, அந்த ஷூ மேட்டர்ல அவர் போய் பண்ணியிருக்கலாம், அது ஒரு டிபேட் மாதிரி போச்சு. இதுதான் ஒரு பக்கம். வெளியே வந்து கெமி நமக்குலாம் புரியாத மாதிரியா, புரியாததான் 5வது படிச்சுமா 10வது படிச்சுமா 5வது கூட பாஸ் ஆகிருக்க மாட்டோம், புரிஞ்சு தானே பாஸ் ஆகி வந்திருக்குன்ற மாதிரி கெமி பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்லலை கெமி வாயை அடக்குனா கொஞ்சம் நல்லதுன்ட்டு, கொஞ்சம் வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, இவரு நாளைக்கு கலையரசன் பாருங்க, கலையரசன் தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்னோட அவதாரத்தை பாருங்க வேற மாதிரி இருக்க போது, நான் எப்படி இறங்க போறேன்ற மாதிரி, டே நீ ஏதாவது அவதாரம் போட்டு வந்து தரிசனம் கொடுத்துட போறடா, வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க பார்த்து இருந்துக்கோன்ற மாதிரி அங்கே விக்கல்ஸும் சபரியும் கலாச்சிட்டு இருந்த ஒரு ஃபன் செக்மெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சு மக்களே. இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு ஹைலைட்டான விஷயத்த சொல்றேன். என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து பிரவீன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பிரவீன் சொல்றாரு, என் அண்ணனை பார்க்க வந்து அப்படின்ற ஒரு டயலாக்கை வந்து சொல்றாங்க பார்வதி. அப்ப இங்க வந்து படுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஐ மீன் என்னன்னா, அவர் ஏதாவது ஒன்று சொன்னா அட்டாக் பண்ணுன்ற மோட்லயே இருக்கார் பிரவீன். ஒரு சின்ன விஷயத்துக்குமே திரும்ப நீ சொன்னியா அது கவுண்டர் கொடுக்கணுன்றதுல கிளியரா இருக்கார் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. போக போக என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பக்கம் கெமி அந்த டீலக்ஸ் பெட்ரூம் இருக்குல்ல, அந்த டீலக்ஸ் பெட்ரூம்ல வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஆரோராவும் துஷாரும் தலகாணி அடிச்சுட்டு விளையாடுறது, சில பண்றது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல வேவ் லென்த் போயிட்டு இருக்கு. போற போக்கு பார்த்தா ஆரோராக்கும் துஷாருக்கும் லவ் ட்ராக் வந்துருமோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. உடனே அதை கெமி பார்த்து பத்தியா இங்க என்னெல்லாம் நடக்குது பத்தியா, என்னெல்லாம் இதுவாகுது பத்தியான்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல பார்வதி வந்து பேசிக்கிட்டு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு போல அங்க டிஸ்கஷன்ல. அதுல சம்திங் 18+ மாதிரிலாம் பேசினாங்க. அது என்னன்றது நமக்கு புரியல, சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த டைம்ல கமருதீனுக்கு கெமி ஆல்ரெடி தெரியும் போல. அப்ப ஏதோ ஒரு பேசிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் காமிச்சிருக்காரு போல. அதுல பார்வதி ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு இருக்காங்க போல. அவங்க ஒரு பாட்டுன்னு போயிட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, மீனவ பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்றாரு, கமருதீன் இங்க வீட்டுக்குள்ள பேசிட்டு கரெக்டா அங்க உள்ள பேசிட்டு ஆரோரா கிட்டையும் துஷார் கிட்டையும் பேசிட்டு அங்க போய் சொல்றாரு, சாரி மன்னிச்சிருங்க சாரி அப்படின்னு. எதுக்குடா சாரி அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு. இல்ல நான் கெமியும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியவே, அதனால கெமி எனக்கு தெரியுன்ற மாதிரி நான் அந்த மாதிரி பேசினேன். ஸோ அந்த கேட்டகரியில நீங்க இருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே சாரி சொல்லிட்டு, ஓ இப்போ கெமி கூட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணா இருந்தா ஒரு இது ஃப்ரெண்டா இருந்தா இப்படிலாம் பண்ணுவீங்களா, இப்படிலாம் பேசுவீங்களான்ற மாதிரி பார்வதி திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க அது ஒரு ஆக்ஷன் காமிச்சங்க அப்படின்ற மாதிரி. சரி விடுங்க அப்படின்ற மாதிரி பார்வதி விட்டு, இல்ல அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வெளியே நான் நிறைய பார்த்துருக்கேன், பட் நீங்க இந்த இடத்துல வந்து காமிக்கும் போது சடனா ஒரு விஷயத்த பார்க்கும்போது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, அதனாலதான் சரி ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் காமிச்சாரு, என்ன பண்ணாருன்னு தெரியல. உடனே அங்க என்னன்னா, நீங்க வந்து கெமி மாதிரி இருப்பீங்க, அந்த வைப்ல இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஸோ உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் பேசி அங்க சமாளிக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்னன்றது நமக்கு தெரியல, பட் அவர் போய் மன்னிப்பு கேட்டது, சாரி கேட்ட தருணங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அது ஒரு பக்கம் சொல்லிடுறேன். அடுத்து வீட்டுக்குள்ள சில பேருக்கு சில டவுட்டுகள் போயிட்டு இருக்கு. என்னன்னா, லக்ஸுரி வீட்டார் வந்து அந்த வீட்டாருக்கு பிபி வீட்டார் பக்கம் போலாமா வேணாமான்ட்டு. லக்ஸரி வீட்டாருக்கு அந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு, அந்த டீலக்ஸ் வீட்டாருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதுல குறிப்பா ரம்யா ஜோ ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். அந்த ஒரு பாயிண்ட்ல இன்னமும் இப்படி யோசிக்கிறேன்னு. என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் வந்து அவங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அங்க போலான்னு சொல்லவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கமருதீன் எல்லா வீட்டையும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, அதனால நீங்க பார்த்து இருந்துங்க, இதெல்லாம் இருந்துங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதுதான் மிட் நைட் லைவ்ல சின்ன விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, திவாகரை பிரவீன்ராஜ் போய் கேட்டது சரியா, பிரவீன்ராஜும் கெமியும் போட்டது சரியா அப்படின்றத சொல்லுங்க. அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துமே இவங்க அட்டாக் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த ஷூ மேட்டர்ல கண்டிப்பா திவாகர் மேல தப்பு இருக்கு. ஸோ மறக்காம உங்க கருத்துக்களை தெரிவித்து விடுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.